வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பா, ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்களா? எந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? சின்ன சின்ன டைம் ஃப்ரேமை பார்த்து நஷ்டமாகுதா? இனி அந்த கவலை வேணாம். இந்த பகுப்பாய்வுல வெற்றிகரமான ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ற அந்த ஒரே ஒரு கோல்டன் டைம் ஃப்ரேம் எதுன்னு நாம தெளிவா பார்க்க போறோம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் எது? கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருக்கலாம். ஆனா உங்க ட்ரேடிங் ஜெயிக்க போகுதா இல்ல தோக்க போகுதான்னு முடிவு பண்றதே இந்த ஒரு பதில் தான். நிறைய புது ட்ரேடர்ஸ் இங்கதான் தப்பு பண்றாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தெளிவான லாஜிக்கான பதில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு புக்க படிக்கணும்னா நாம என்ன பண்ணுவோம்? முழுசா பாப்போம். ஆனா அதுக்கு பதிலா ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு எழுத்தா பார்த்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே புரியாது, தலைதான் சுத்தம் இல்லையா? சரியா, இதே தப்பு தான் நிறைய புது ட்ரேடர்ஸ் பண்றாங்க. 5 நிமிஷம் 15 நிமிஷம்னு ரொம்ப சின்ன சின்ன சார்ட்டை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டோட பெரிய மூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. என்ன நடக்கும் கடைசியில? ஒரே குழப்பம், அப்புறம் நஷ்டம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சிம்பிள், டெய்லி சார்ட்ஸ். ஏன் டெய்லி சார்ட்ஸ் தான் பெஸ்ட்னு ஒரு 4 முக்கியமான காரணங்களோட நாம பார்க்கலாம் வாங்க. முதல்ல, மார்க்கெட்டையே ஆட்டி படைக்கிற பெரிய திமிங்கலங்களை நாம எப்படி ஃபாலோ பண்றதுன்னு பாப்போம். அடுத்து, நம்ம லைஃபை இழக்காம சுதந்திரமா எப்படி ட்ரேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா, தேவையில்லாத ஃபால்ஸ் சிக்னல்ஸ்ல மாட்டி நஷ்டப்படாம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். நாலாவதா, நம்ம லாபத்தையே சாப்பிடுற புரோக்கரேஜ் மாதிரி செலவுகளை எப்படி குறைக்கிறதுன்னு பார்ப்போம். கடைசியா, இதையெல்லாம் நீங்க எப்படி உங்க ட்ரேடிங்ல யூஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன வழிகாட்டுதலும் இருக்கு. சரி, வாங்க முதல் காரணத்துக்குள்ள போலாம். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். நம்பகத்தன்மை, அதாவது ரிலையபிலிட்டி. நீங்க பாக்குற சார்ட்டை எந்த அளவுக்கு நம்ப முடியுங்கிறது தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மார்க்கெட்டை உண்மையிலேயே நகர்த்துறது யாரு? நம்மள மாதிரி சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸா? கிடையவே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பெரிய பெரிய பேங்க்ஸ், FII, DIIன்னு சொல்றோமே, அவங்க தான். அந்த பெரிய திமிங்கலங்கள் தான். அவங்க பல 1000 கோடிகளை முதலீடு பண்ணும்போது நீங்க நினைக்கிறீங்களா அவங்க 5 நிமிஷ சார்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு? சத்தியமா இல்ல. அவங்களோட முழு கவனமும் டெய்லி சார்ட்ஸ்ல தான் இருக்கும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷ கேண்டில்ங்கிறது சும்மா ஒரு சின்ன இரைச்சல், ஒரு நாய்ஸ் மாதிரி. ஆனா ஒரு டெய்லி கேண்டில் அப்படி இல்ல. அது ஒரு முழு நாள் நடந்த போரோட முடிவு. அன்னைக்கே புல்ஸ் ஜெயிச்சாங்களா இல்ல பேர்ஸ் ஜெயிச்சாங்களான்னு சொல்ற ஒரு தெளிவான தீர்ப்பு அது. நாம ஜெயிக்கணும்னா இந்த பெரிய பிளேயர்ஸ் என்ன பாக்குறாங்களோ அதே தான் நாமளும் பார்க்கணும். அப்பதான் அவங்களோட அலையில நாமளும் சேர்ந்து பயணிக்க முடியும். அடுத்ததா, 2வது முக்கியமான காரணம் நம்மளோட சுதந்திரம். யோசிச்சு சொல்லுங்க, ட்ரேடிங் நம்ம வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ணணுமா இல்ல நம்ம வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணணுமான்னு. டெய்லி சார்ட்ஸ் எப்படி உங்களுக்கு மன நிம்மதியையும் உங்க நேரத்தையும் திருப்பி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க எதுக்காக ட்ரேடிங்குள்ள வந்தீங்க? பணத்துக்காகவும் கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கலான்னு தானே? அப்புறம் எதுக்கு காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு ஒரே டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கணும்? ஆனா ஒரு டெய்லி சார்ட் ட்ரேடரை பாருங்க, மார்க்கெட் முடிஞ்சதும் பொறுமையா அனலைஸ் பண்ணுவாரு, ஆர்டரை போடுவாரு, அப்புறம் ஜாலியா அவரோட வாழ்க்கைய வாழ்வாரு. இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா ட்ரேட் பண்றவங்களோட ரொட்டீனை எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்ல, மார்க்கெட் முடிஞ்சதும் சாயங்காலம் 4 மணிக்கு மேல ஒரு அரை மணி நேரம், அவ்வளவுதான். சார்ட்டை பாருங்க, அடுத்த நாள் காலையில உங்க ஆர்டரை அமைதியா பிளேஸ் பண்ணுங்க. முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு தான். உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க வாழ்க்கைன்னு நீங்க பாட்டுக்கு இருக்கலாம். ட்ரேடிங் உங்க வாழ்க்கையோட ஒரு பார்ட்டா இருக்குமே தவிர ட்ரேடிங்கே உங்க வாழ்க்கையா மாறாது. சரி, இப்ப 3வது விஷயத்துக்கு வருவோம். இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். இதோட பேரு கர்வ் ஃபிட்டிங். ஐயோ, டெக்னிக்கல்னு சொன்னதும் பயந்துராதீங்க. நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நாம சில சமயம் வானத்துல மேகத்தை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அப்போ அதுல ஒரு யானை மாதிரி இல்ல ஒரு குதிரை மாதிரி ஒரு உருவம் தெரியும். ஆனா உண்மையில அங்க யானையோ குதிரையோ இருக்கா? இல்ல, அது சும்மா நம்ம கற்பனை. காத்துல மிதக்கிற மேகம், அவ்வளவுதான். சரியா? இதே விஷயம்தான் ட்ரேடிங்லயும் நடக்குது. சின்ன டைம் ஃப்ரேம் சார்ட்டை பார்க்கும்போது இல்லாத பேட்டர்ன் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம மூளை நம்மள ஏமாத்தும். இதுக்கு பேரு தான் கர்வ் ஃபிட்டிங். அதாவது கடந்த காலத்துல நடந்த ஏதோ ஒரு ரேண்டம் விஷயத்த எதிர்காலத்திலயும் நடக்கும்னு ஒரு தப்பான ரூலை நாம எடுத்துக்கிறது. ஆனா டெய்லி சார்ட்ஸ்ல இந்த மாதிரி தேவையில்லாத நாய்ஸஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி உண்மையான நம்பகமான பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் நமக்கு தெளிவா தெரியும். சரி, இப்ப நம்ம பார்க்க போறது 4வது, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இது கவனிக்கிறதே இல்ல. அதுதான் செலவும் லாபமும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச லாபத்தை நமக்கே தெரியாம சைலண்டா அரிச்சிட்டு இருக்கிற புரோக்கரேஜ், டாக்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க, சிம்பிளா புரியும்.
நீங்க ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்ல ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். உங்க டார்கெட் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப சின்னதா ஒரு ₹2 வச்சுக்கலாம். ஆனா அந்த ₹2ல புரோக்கரேஜ், டாக்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்க கைக்கு என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒண்ணுமே இருக்காது. இப்போ அதே இது டெய்லி சார்ட்ல பாருங்க. உங்க டார்கெட் பெருசா இருக்கும். ஒரு 20% லாபம்னு வச்சுக்கலாம். இதுல புரோக்கரேஜ் எல்லாம் போனாலும் கையில நிக்கிற லாபம் நல்ல ஒரு பெரிய தொகையா இருக்கும். வித்தியாசம் புரியுதா? ஓகே நண்பா, இவ்ளோ நேரம் நாம தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி நிஜமான ஆக்ஷனா மாத்தி லாபம் பார்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ மொத்தத்துல நாம பார்த்தது என்ன? டெய்லி சார்ட்ஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான வழி. ஏன்? 1 அது ரொம்ப நம்பகமானது, பெரிய பிளேயர்ஸ் கூட சேர்ந்து போறோம். 2 ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம லைஃப் நிம்மதியா வாழ விடுது. 3 தேவையில்லாத ஃபால்ஸ் சிக்னல்ஸை ஃபில்டர் பண்ணிடுது. 4 நம்ம செலவை குறைச்சு லாபத்தை அதிகப்படுத்துது. சரி, இதெல்லாம் பண்றதுக்கு என்ன டூல்ஸ் வேணும்னு கேக்குறீங்களா? நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ட்ரேடிங் வியூ இல்லனா investing.com மாதிரி ஃப்ரீ டூல்ஸே போதும். ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்ட பிறகு ஆமி புரோக்கர் மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்களே பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த அலசல் உங்க ட்ரேடிங் பயணத்துல ஒரு நல்ல தெளிவு கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். டெய்லி சார்ட்டோட பவர் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்ததா இந்த டெய்லி சார்ட்ல யூஸ் பண்றதுக்கு எது பெஸ்டான இண்டிகேட்டர்ஸ்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அப்படி இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ட்ரேடர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து கத்துக்கலாம். புத்திசாலித்தனமா ட்ரேட் பண்ணுங்க. நாம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.